போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் மூன் அகாடமி சார்பாக வரவேற்கிறோம். இப்போ வந்து நம்ம தமிழ் ரிவிஷன் போய்ட்டு 6th to 10th வந்து தமிழ் ரிவிஷன் போய்கிட்டு இருக்கு. அதில் வந்து நம்ம 9th இயல் 6 வரைக்கும் என்ன பண்ணிட்டோம், ரிவிஷன் முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து 9th இயல் 7, 8, 9 இதை முடிச்சுட்டு அப்புறம் 9th ஃபுல் ரிவிஷன் ஒன்று, அது முடிச்சதுக்கப்புறம் 10th முடிக்குமே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தமிழ் ரிவிஷன் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம் மட்டும் ஃபுல் டெஸ்ட் ஒன்று போட்டுட்டு என்ன பண்ணுங்கள், டைரெக்டாக எக்ஸாமில் மீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நம்ம இன்றைக்கி 9th இயல் 7, 8, 9 அதுக்கான ரிவிஷன் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு 100 கொஸ்டினை வச்சு ரிவிஷன் முடிச்சிடும். ஓகேவா? ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2ஆம் உலகப் போரின் போது ஜப்பானியர்கள் யார் தலைமையில் இந்திய தேசிய இராணுவ படை உருவாக்கப்பட்டது? 2ஆம் உலகப் போரின் போது ஜப்பானியர்கள் யார் தலைமையில் இந்திய தேசிய இராணுவ படை உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் பியில் உள்ள மோகன் சிங். ஆப்ஷன் பியில் உள்ள மோகன் சிங். 1942 பார்த்தீங்க அப்படின்னா February 15. ஓகேவா? February 15 பிரிட்டிஷ் படைகள் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மலேசியாவில் வந்து ஜப்பான்கிட்ட வந்து சரணடைஞ்சிருக்கும். அந்த பிரிட்டிஷ் படைகள் சரணடைஞ்ச பிரிட்டிஷ் படைகளில் யார் இருந்திருப்பா அப்படின்னா இந்தியர்களும் இருந்திருப்பாங்க. ஏன் அந்த டைமில் வந்து நம்ம யாருக்கு கீழே இருந்தோம், இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழே இருந்துச்சு. ஓகேவா? அதனால பிரிட்டிஷ் படைகள்லையுமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்தியர்கள் இருந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்ம இதில் 1942 பார்த்தீங்கன்னா கிரிப்ஸ் மிஷன் வந்திருக்கும். ஓகேவா? கிரிப்ஸ் மிஷனில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அரசியலமைப்பை உருவாக்கி தரோம், நீங்கள் வந்து எங்களுக்கு 2ஆம் உலகப் போரில் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டதுனால இந்தியா படைகள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க. அந்த படைகள் எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மலேசியாவில் வந்து ஜப்பான்கிட்ட தோக்கும்போது அந்த படைகளில் இந்தியர்கள் இருந்திருப்பாங்கல்ல, அவங்கள வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்திய தேசிய இராணுவத்தை என்ன பண்ணுறாங்க, உருவாக்குறாங்க. ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். நேதாஜி இந்திய தேசிய இராணுவத்தின் பதவி ஏற்ற நாள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருக்காங்கல்ல, இந்திய தேசிய இராணுவத்தில் பதவி ஏற்ற நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1943 ஜூலை 9. 1943 ஜூலை 9. ஓகேவா? இந்த பதவி ஏற்பதற்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 91 நாட்கள் நீர்மூழ்கி கப்பலில் என்ன பண்ணியிருப்பாங்க, சுபாஷ் சந்திர போஸ் பயணம் பண்ணியிருப்பாங்க. ஜெர்மனியிலேருந்து சிங்கப்பூர் போயிட்டு அங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, இந்திய தேசிய இராணுவத்தோட பதவி ஏற்றிருப்பாங்க. ஓகேவா? தலைவர் பதவி என்ன பண்ணியிருப்பாங்க, ஏற்றிருப்பாங்க. அங்கே நடந்த ஒரு பெரிய கூட்டத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சலோ டெல்லி அப்படின்னு இருப்பாங்க. அதாவது டெல்லியை நோக்கி செல் அப்படின்ட்டு அவரோட ஒரு வீர முழக்கம் வந்து வெளிவந்திருக்கும். ஓகேவா? அப்புறம் 3வது கொஸ்டின் பாருங்கள். இந்திய தேசிய இராணுவத்தில் வலு சேர்த்த தமிழகத்தை சேர்ந்தவர் யார்? இந்திய தேசிய இராணுவத்துக்கே வலு சேர்த்த தமிழகத்தை சேர்ந்தவர் யார் அப்படின்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். ஓகேவா? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தமிழகத்தில் உள்ள இளைஞர்கள்ட்ட இந்த இராணுவத்தை பற்றி என்ன பண்ணியிருப்பாங்க எடுத்து கூறி பல இளைஞர்களை வந்து வீரமிக்க இளைஞர்கள் இந்திய தேசிய இராணுவத்தில் இணைச்சதுக்கு முக்கியமான ஒரு காரணம் யார் அப்படின்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான். ஓகேவா? அடுத்து 4th கொஸ்டின் பாருங்கள். இந்திய தேசிய இராணுவத்தில் யார் பெயரில் வந்து பெண்கள் படை இருந்திருக்கும்? இந்திய தேசிய இராணுவத்தில் உள்ள பெண்கள் படைக்கு யாரோட பெயர் இருந்துச்சு அப்படின்னா ஜான்சி ராணி பெண்கள் படை. ஆப்ஷன் பியில் உள்ள ஜான்சி ராணி. ஓகேவா? குயிலி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் ஏல உள்ள குயிலி பார்த்தீங்க அப்படின்னா வேலு நாச்சியார் படையில் பெண்கள் படையோட தளபதி தான் யார், தலைவி தான் குயிலி. ஓகேவா? அவங்களோட வேலு நாச்சியாரோட பெண்கள் படைக்கோட நேம் என்னன்னா உடையாள் படை. அந்த பெண்கள் படைக்கு தலைவர் யார் அப்படின்னா குயிலி. ஓகேவா? அடுத்து 5வது கொஸ்டின். 2ஆம் உலகப் போரின் போது எந்த இடத்தில் வந்து மூவண்ண கொடியை என்ன பண்ணியிருப்பாங்க, ஏற்றப்பட்டது? 2ஆம் உலகப் போரின் போது எந்த இடத்தில் வந்து மூவர்ண கொடி ஏற்றப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் ஏ மொய்ராங். ஓகேவா? எப்போ அப்படின்னா 1944 மார்ச் 18. 1944 மார்ச் 18 மொய்ராங் எங்கே இருக்குது அப்படின்னா மணிப்பூர் ஸ்டேட்டில் இருக்குது. மணிப்பூர் மாநிலத்தில் உள்ள மொய்ராங். ஓகேவா? அடுத்து 6th கொஸ்டின் பாருங்கள். பொருந்தா இணை எது? தெங்கு அப்படிங்கிறது வந்து என்னது, தேங்காய். தெங்கு தேங்காய். வெறி அப்படின்னா மனம். மடிவு அப்படின்னா சோம்பல். கொழுநிதி அப்படின்னா வந்து என்னது, திரண்ட நிதி.
திரண்ட நிதி. கொழுநிதி அப்படின்னா திரண்ட நிதி. பெரிய மலை அப்படிங்கிறது மால்வரை அப்படின்னா பெரிய மலை. மால்வரை அப்படிங்கிறது வந்து என்னது? பெரிய மலை. ஓகேவா? அப்படின்னா ஆப்ஷன் பி. 7 கூற்றை கவனி. எதை பற்றி? சீவக சிந்தாமணியை பற்றியது. சீவக சிந்தாமணியை பற்றியது. இது விருத்தாப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி. ஓகே. இது 13 இலம்பங்களை கொண்டுள்ளது. 13 இலம்பகங்களை கொண்டுள்ளது. கரெக்டு. இது மணநூல் என அழைக்கப்படுகிறது. கரெக்ட். அனைத்தும் சரி. ஓகேவா? சீவக சிந்தாமணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 காப்பியங்களுள் ஒன்று. 5 பெருங்காப்பியங்களுள் ஒன்று. 5 சிறுங்காப்பியங்கள் கிடையாது. 5 பெருங்காப்பியங்களுள் ஒன்று. இதோட ஆசிரியர் யாருன்னா திருத்தக்க தேவர். இவர் எந்த செஞ்சுரியை சேர்ந்தவர் அப்படின்னா 9th 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அதுவும் சமண சமயத்தை சேர்ந்தவர். அடுத்து 8th கொஸ்டின் பாருங்க. சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக இயற்றப்பட்ட நூல் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நரிவிருத்தம். சீவக சிந்தாமணியை பாடுவதற்கு ஒரு முன்னோட்டமாக இயற்றப்பட்ட நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா நரிவிருத்தம். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. பொருந்தா இணை எது? நைன்த் கொஸ்டின். பொருந்தா இணை எது? செய்கோளம் அப்படிங்கிறது வந்து என்னது? வினைத்தொகை. கரெக்டு. இறைஞ்சி அப்படிங்கிறது வினை எச்சம். தேமாங்கனி அப்படிங்கிறது வந்து என்னது? 2ஆம் வேற்றுமை தொகைன்னு கொடுத்துருக்கு. இதுவும் தப்பு. ஓகேவா? சி தான் தவறாக இருக்குது. ஏன்னா தேமாங்கனி அப்படிங்கிறது வந்து என்னது? உவமை தொகை. தேன் போன்ற மாங்கனி. தேன் போன்ற மாங்கனி தான் என்னது? தேமாங்கனி. ஓகேவா? நற்றவம் அப்படின்னா பண்பு தொகை. அப்படின்னா எது? ஆப்ஷன் சி. 10 வருக்கை என்பது என்ன? இளம் தேங்காயின்னு கொடுத்துருக்கு. வயல்வெளி இருக்குது, மலை இருக்குது. 3மே என்னது? வராது. அப்படின்னா ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை. அப்படின்னா வருக்கை என்பது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலாப்பழம். வருக்கை என்பது பலாப்பழம். அடுத்து 11 கூற்றை கவனி. முத்தொள்ளாயிரம் பற்றியது. வெண்பாவாலால் எழுதப்பட்ட ஒரு நூல் வந்து என்னது? முத்தொள்ளாயிரம். வெண்பாவால் எழுதப்பட்ட ஒரு நூல் முத்தொள்ளாயிரம் ஆகும். கரெக்ட். 3 மன்னர்களை பற்றி பாடப்பட்ட 900 பாடல்களை கொண்ட நூல். ஓகே. அதனால தான் இதுக்கு என்ன நேம் வந்திருக்கும்? முத்தொள்ளாயிரம். 3 மன்னர்களை பற்றி 900 பாடல்களை கொண்ட நூல் முத்தொள்ளாயிரம். ஓகே. இதில் 108 செயல்கள் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கு? நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? 108 செயல்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அதுவும் எதிலிருந்து கிடைச்சிருக்கு? புறத்திரட்டு அப்படிங்கிற ஒரு நூலில் இருந்து தான் அந்த 108 செயல்கள் வந்து நமக்கு முத்தொள்ளாயிரத்தில் கிடைச்சிருக்கு. ஓகேவா? கரெக்ட். அனைத்துமே என்னது? சரி. இதோட ஆசிரியர் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பெயர் தெரியல. இன்னும் அதை வந்து கண்டுபிடிக்க முடியல ஆசிரியர் பெயர். ஓகேவா? அடுத்து 12 பாருங்க. முத்தொள்ளாயிரத்தில் ஏற்கள சிறப்பு போர்க்கள சிறப்பு கொண்ட நாடாக கூறப்படுவது. முத்தொள்ளாயிரத்தில் வந்து எந்த நாட்டை வந்து ஏற்கள சிறப்பு போர்க்கள சிறப்பு கொண்ட நாடாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சோழர்களை. சரி, சோழ நாட்டை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏற்கள சிறப்பும் போர்க்கள சிறப்பும் கொண்ட நாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பொருந்தா இணை. பொருந்தா இணை பாருங்கள். அல்லல் அப்படிங்கிறது வந்து சோறுன்னு கொடுத்துருக்கு. சோறு கிடையாது. அல்லல்ங்கிறது வந்து சேரு. ஓகேவா? ஆப்ஷன் ஏ. நந்து சங்கு. அதுக்கப்புறம் கமுகு பாக்கு. பலனம் அப்படின்னா நீர்மிக்க வயல். ஓகே. அடுத்து 14 பாருங்க. முத்தொள்ளாயிரம் அச்சமில்லாத நாடாக எதனை கூறுகிறது? முத்தொள்ளாயிரம் அச்சமில்லாத நாடாக எதை கூறுகிறது அப்படின்னா அச்சமில்லாத நாடு சேர நாட்டை தான் என்ன சொல்லுவாங்க? அச்சமில்லாத நாடு. பாண்டியன் நாடு முத்தொடை நாடு அப்படிம்பாங்க. சேர நாட்டை அச்சமில்லாத நாடு அப்படிங்கிறாங்க.
சோழ நாட்டை என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கால சிறப்பு போர்க்கள சிறப்பு கொண்ட நாடு அப்படிங்கிறாங்க. ஓகேவா. அடுத்து 15 பாருங்க, பொருந்தா இணை எது? புரிசை அப்படிங்கிறது வந்து மதில். ஓகே. நியமம் அப்படின்னா அங்காடி. பனை ஓவியம் அப்படின்னு கொடுத்துருக்கு. பனைங்கிறது வந்து என்னது? முரசு. பனைங்கிறது முரசு. ஓவு அப்படிங்கன்னா தான் என்னது? ஓவியம். பி தான் என்னது? பொருந்தாயினி. அணங்கு அப்படின்னா தெய்வம். ஓகே. 16 மதுரை காஞ்சி. இது அடிக்கோடிட்ட சொல் குறிப்பது. காஞ்சி அப்படிங்கிறது வந்து என்னது? நிலையாமை. ஓகேவா. ஆப்ஷன் சியில் உள்ள நிலையாண்மை. ஓகே. இது எதுக்கு மதுரை காஞ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையின் சிறப்புகளை பாடுவதாலும் நிலையாண்மையை பற்றி கூறுவதாலும் என்ன பண்ணியிருப்பாங்க? மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க? நேம் வச்சுருக்காங்க. மதுரையோட சிறப்புகளையும் நிலையாமையும் பற்றி கூறுவதனால, நிலையாமைனா என்ன சொல்லியிருக்கேன்? காஞ்சின்னு சொல்லியிருக்கேன். மதுரையோட சிறப்புகளை கூப்பிடுது சொல்லுது, அதனால் மதுரை காஞ்சி. ஓகே, வெரி குட். அடுத்து நெக்ஸ்ட்டு 17 பொருந்தா இணை எது? குழா அத்து. குழா அத்து சொல்லிசை அளபடை அப்படின்னு கொடுத்துருக்கு. குழா அத்து அப்படிங்கிறது வந்து என்னது? செய்யுளிசை அளபடை. குழா அத்து அப்படிங்கிறது வந்து செய்யுளிசை அளபடை. ஓகேவா. ஆப்ஷன் ஏ. மகிழ்ந்தோர் வினையால் அணையும் பெயர். வாயில் இலக்கண போலி. மாக்கால் உரிச்சொல். ஓகே, கரெக்ட். அடுத்து 18 பாருங்க, கூற்றை கவனி. மதுரை காஞ்சியை பற்றி. மதுரை காஞ்சி 8 தொகை நூல்களில் ஒன்றுன்னு கொடுத்துருக்கு. அது வந்து தப்பு. ஏன்னா 8 தொகை நூல்கள் நமக்கு என்னெல்லாம் தெரியும், அதனால் இது மதுரை காஞ்சி அதில் வராது. ஓகே, இதே தப்பாக இருக்குது. அப்படின்னா மதுரை காஞ்சி எதில் உள்ளதுன்னா 10 பாட்டு. 10 பாட்டில் உள்ளது தான் எனது மதுரை காஞ்சி. 782 அடிகளை கொண்டது. கரெக்டு. பாடியவர் மாங்குடி மருதனர். இதுவும் கரெக்டு. அப்படின்னா 2, 3 சரி. ஆப்ஷன் பி 2, 3 சரி. அடுத்து பொருந்தா இணை மறுக்கொழுந்து நட்டான். மறுக்கொழுந்து நட்டான். மறுக்கொழுந்து நட்டான் அப்படிங்கிறது வந்து சினையாகு பெயர். கார் அறுத்தான் அப்படின்னா என்னது? காலவாகு பெயர். வற்றல் தின்றான் அப்படிங்கிறது வந்து பண்பாகு பெயர்னு கொடுத்துருக்கு. அது வந்து வற்றல் தின்றான் அப்படிங்கிறது வந்து தொழிலாகு பெயர். வற்றல் தின்றான் அப்படிங்கிறது வந்து தொழிலாகு பெயர். அப்புறம் பண்பாகு பெயருக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பண்பாகு பெயருக்கு மஞ்சள் பூசினான்னு வச்சுக்கோங்க. மஞ்சள் பூசினால் இது வந்து பண்பாகு பெயர். ஓகேவா. அடுத்து பாருங்க, பைங்கூழ் வளர்ந்தது. பைங்கூழ் வளர்ந்தது காரியவாகு பெயர். ஓகே, வெரி குட். அப்புறம் எது? சி மட்டும் தான் எனது பொருந்தாத இணை. 20 போச்சம்பள்ளி சந்தை எந்த மாவட்டத்துடன் தொடர்புடையது அப்படின்னா கிருஷ்ணகிரி. போச்சம்பள்ளி சந்தை கிருஷ்ணகிரியிலே கொஞ்சம் ஃபேமஸானது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் இருக்கு. கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா ஒரு 18 ஏக்கர் இருக்குமாம். அந்த இது 18 ஏக்கர் பரப்பளவில் ஒரு 8000 கடைகள் இருக்குமா அந்த சந்தையில். கிருஷ்ணகிரியில் உள்ள போச்சம்பள்ளி சந்தை. ஓகேவா. அடுத்து 21 பொருந்தா இணை எது? மணப்பாறை மாட்டுச்சந்தை. மணப்பாறை மாடு கட்டின்னு வரும்ல, மணப்பாறைங்கிறது வந்து மாட்டுச்சந்தை. ஓகேவா. அடுத்து ஐயலூர் அப்படிங்கிறது ஆட்டுச்சந்தை. ஓகே. ஒட்டஞ்சத்திரம் காய்கறி சந்தை. ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டு. ஓகே. ஈரோடு பூஞ்சந்தைன்னு கொடுத்துருக்கு. ஈரோடு வந்து ஜவுளிக்கு தான். ஓகேவா. ஈரோடு வந்து ஜவுளி சந்தை. நம்ம பூஞ்சந்தை எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் உள்ள தோவாளை பூ மார்க்கெட்டு பயங்கரமானது.
நாகர்கோவிலில் உள்ளது. தோவாளை. பூ மார்க்கெட்டு தோவாளையில் உள்ளது. ஓகேவா? அப்போனா டி. 22வது கொஸ்டின் பாருங்கள். 22வது கொஸ்டின் எல்லாருமே ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? ரீசெண்டாக ஃபேமஸ் ஆனது. பொதியை ஏற்றி வண்டியில் பொள்ளாச்சி சந்தையில் விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கணு என பாடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி மருதகாசி. ஓகேவா? இவரை தான் திரைக்கவி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மருதகாசியை திரைக்கவி. அடுத்து 23 பொருந்தா இணை எது? முல்லையை தொடுத்தால். எதை தொடுத்தால்? முல்லையை தொடுத்தால் அப்படிங்கிறது முதலாகு பெயர். கரெக்டு. வகுப்பறை சிரித்தது அப்படிங்கிறது இடவாகு பெயர். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வற்றல் தின்றான் இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். என்னது? தொழிலாகு பெயர். கரெக்டு. அப்படின்னா கடைசி தான். பைங்கூழ் வளர்ந்தது என்னது? கருவியாகு பெயர்னு கொடுத்துருக்கு. காரியவாகு பெயர் அந்த இதை போட்டிருந்தீங்க, தெரிஞ்சிருந்துன்னா இதையும் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. காரியவாகு பெயர். ஓகே. கருவி ஆகு பெயருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வானொலி கேட்டு மகிழ்ந்தனர். வானொலி கேட்டு மகிழ்ந்தனர். ஓகேவா? அடுத்து 5 மீட்டர் வெட்டினான் என்பது என்னது? 5 மீட்டர் வெட்டினான் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீட்டல் அளவை பெயர். நீட்டல் அளவை பெயர். ஆப்ஷன் டியில் உள்ள நீட்டல் அளவை பெயர். அதுக்கு மேலே உள்ள எடுத்தல் அளவை ஆகு பெயருக்கு பார்த்தீங்கன்னா 2 கிலோ கொடு அப்படிங்கிறது. 2 கிலோ கொடு அப்படிங்கிறது எடுத்தல் அளவை ஆகு பெயர். முகத்தல்னா அரை லிட்டர் வாங்கு. அரை லிட்டர் வாங்கு அப்படிங்கிறது. எண்ணல் அப்படிங்கிறது ஒன்று பெற்றால் ஒளிமயம். ஓகேவா? அடுத்து 25 ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூலின் ஆசிரியர் மு. மேத்தா. ஆப்ஷன் சி மு. மேத்தா. ஜெகநாதன் அவங்களோடது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் பழமொழிகள். அப்புறம் தமிழ் செல்வன் பார்த்தீங்க அப்படின்னா இருட்டு எனக்கு பிடிக்கும். இருட்டு எனக்கு பிடிக்கும். அன்றாட வாழ்வில் அறிவியல். இது யாரோடது? தமிழ் செல்வன் அவங்களோடது. ஓகேவா? அடுத்த நெக்ஸ்ட் பாருங்கள். தந்தை பெரியார் சிறப்பு பெயர்களோட பொருந்தாதது எது? தந்தை பெரியாரோட சிறப்பு பெயர்களுள் பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தெற்காசியாவின் போர் முரசு. ஓகேவா? தெற்காசியாவின் போர் முரசு. அவரை தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. யார? பெரியார. 27 கூற்றை கவனி. பெரியார் எதிர்த்தவை எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தி திணிப்பை எதிர்த்திருப்பார், குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்திருப்பார், மனக்கொடையை எதிர்த்திருப்பார். ராஜாஜி கொண்டு வந்தது குலக்கல்வி திட்டம். ஓகேவா? அதனால தான் அவரோட சிஎம் பதவியே பறிபோனதுக்கு மெயின் ரீசன் அவர் கொண்டு வந்த அந்த குலக்கல்வி திட்டம் தான். எல்லாமே பெரியார் எதிர்த்தது, அனைத்தும் சரி. 28 உலகின் போட்டி போராட்டத்திற்கு போர்க்கருவியாக பெரியார் குறிப்பிடுவது? உலகின் போட்டி போராட்டத்திற்கு போர்க்கருவியாக பெரியார் குறிப்பிடுவது எதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழி. ஆப்ஷன் சியில் உள்ள மொழியை தான் பெரியார் என்ன சொல்லியிருக்காங்க? உலகின் போராட்டத்திற்கு ஒரு போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாக திகழ்வது மொழி அப்படின்றது. ஆப்ஷன் சி.
பெரியார் விதைத்த விதைகளில் பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விதைத்த விதைகளில் குடும்ப நலத்திட்டம், சீர்திருத்த திருமணம் ஏற்பு, கலப்பு திருமணம் இது எல்லாமே அவர் விதைத்தது. இந்த குழந்தை திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எதிர்த்தது. விதைச்சதில் கலை இருக்கும்ல, அந்த கலை மாதிரி இந்த குழந்தை திருமணம் அதெல்லாம் எதிர்த்திருப்பார். தொண்டு செய்த பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும். தொண்டு செய்த பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் என பெரியாரை புகழ்ந்தவர் ஆப்ஷன் சி பாரதிதாசன். 31 பெரியாரை பற்றி தான். ஆயிரத்தி 1938 நவம்பர் 13 சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் இவருக்கு பெரியார் பட்டம் வழங்கப்பட்டது. எஸ் தர்மாம்பாள் அவங்க வந்து வழங்கியிருப்பாங்க. ஓகேவா, இது கரெக்டு. 1970 யுனெஸ்கோ என்ற அமைப்பு தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என பாராட்டி பட்டம் வழங்கியது. ஓகேவா, இதுவும் கரெக்டு. அடுத்து 1925 சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்டது. இதுவும் என்னது கரெக்டு. அப்போனா ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 32 பெரியாரின் இதழ்களில் பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குடியரசு அவரோடது தான், உண்மை, ரிவோல்ட்டு இது எல்லாமே அவரோடது. ஆப்ஷன் டி இந்தியா உங்களுக்கே தெரிஞ்சது. யாரோடது இந்தியாங்கிறது? பாரதியாரோடது. இந்த ரிவோல்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆங்கில இதழ்மா. அடுத்த நெக்ஸ்ட் பாருங்க. கூற்று ந. பிச்சமூர்த்தி புதுக்கவிதையின் தந்தை என அழைக்கப்படுகிறார். சூப்பர், ரைட் தான். பாரதியாரின் வசன கவிதையை தொடர்ந்து புதுக்கவிதை படைத்தவர் ந. பிச்சமூர்த்தி. இதுவும் எனது கரெக்டு. கூற்று சரி, காரணம் சரியான விளக்கம். ஓகேவா. அடுத்து நான் 34 கூற்றை கவனி. பிச்சமூர்த்தி அவர்களோடது. ஹனுமன் மற்றும் நவ இந்தியா ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராக என்ன பண்ணியிருக்காரு? இருந்திருக்காரு. ஓகே. இவரின் முதல் சிறுகதை லயன்சிக்கோ பலி. இதுவும் என்னது கரெக்டு. நம்மனா அனைத்தும் சரி. சாரி, கீழே ரேவதி இருக்கு பாருங்க. ரேவதி என்ன போய் இதுவும் கரெக்டாமா? அனைத்தும் சரி. அடுத்து 35 ரவியின் கோடான கோடி விரல்களின் அழைப்பிற்கு இணங்கி இதில் அடிக்கோடிட்ட பொருள் குறிப்பது. எதுக்கு அடிக்கோடிட்டு இருக்காங்க? ரவி. ரவினா என்னது? கதிரவன். ஆப்ஷன் பி ரவினா கதிரவன். ரவி என்றால் கதிரவன். பாக்கு அப்படின்னா என்னது? கமுகு. கமுகு அப்படின்னா பாக்கு. ஓகேவா. 36 தாவோவியம் எனும் சிந்தனை பிரிவை சேர்ந்தவர். தாவோவியம் அப்படிங்கிற சிந்தனை கொன்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லாவோட்ஸ். ஆப்ஷன் சி லாவோட்ஸ். இவர் வந்து சீனாவை சேர்ந்தவர். ஓகேவா, சீனாவை சேர்ந்தவர். 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் இவர். கன்ஃபியூசஸ் இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அதனால தான் 2ஆம் நூற்றாண்டு வந்து சீனாவோட பொற்காலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, இவங்கெல்லாம் வாழ்ந்ததுனால. அடுத்து 37 பாருங்க. வாயிலும் ஜன்னலும் என்பதன் இலக்கண குறிப்பு. வாயிலும் ஜன்னலும் அப்படின்னா என்னது? எண் உண்மை. ஆப்ஷன் டி எண் உண்மை. பொருந்தா இணை 38 அறம் அப்படின்னா நற்செயல், வெகுளி அப்படின்னா சினம், ஞானம் அப்படின்னா அறிவு, விரதம் அப்படின்னா மேற்கொண்ட நன்னெறி. ஓகேவா, மெய்யறிவுன்னு கொடுத்துருக்கு. விரதம் அப்படின்னா மேற்கொண்ட நன்னெறி. அடுத்து 39 கூற்றை கவனி. யாரை பற்றி? யசோதர காவியத்தை பற்றி கொடுத்துருக்கு. யசோதர காவியம் ஐஞ்சிறுங்காப்பியங்களுள் ஒன்று. சூப்பர், வெரி குட். யசோதரன் எனும் அவந்தி நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறுகிறது. இதுவும் கரெக்டுமா. இது 7 சருக்கங்களை கொண்டுள்ளதுன்னு கொடுத்துருக்கு. 7 கிடையாது, 5. ஓகேவா, ஆனால் இது தப்பு. 1 2 சரி. ஆப்ஷன் ஏ 1 2 சரி. 40 உலகிலேயே மிகப்பெரிய இன்பமாக திருவள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னா
தம் மக்கள் மெய் தீண்டல் தான் உலகிலே மிகப்பெரிய இன்பம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆப்ஷன் பி. 41 பொருந்தா இணை. சீர் 4 வகைப்படும். ஓகே. தலை 7 வகைப்படும். கரெக்டு. அடி 5 வகைப்படும். இதுவும் கரெக்டு. தொடை 6 வகைப்படும். இதுதான் தப்பு. ஓகே. தொடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். ஆப்ஷன் டி. 42 வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளும் வான் கவிகள் கொஞ்சம். இதில் பயின்று வரும் தொடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயைபு தொடை. ஆப்ஷன் பி இயைபு தொடை. 43 பொருந்தா இணை எது? 2 சீர்களை கொன்றதை என்ன சொல்லுவாங்க? குறளடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 3 சீர்களை கொண்டது சிந்தடி, 4 சீர்களை கொண்டது அளவடி, 5 சீர்களை கொண்டது நெடிலடி. களி நெடிலடி அப்படின்னா 6 அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது தான் என்னது? அபோவ் 6 என்னதுன்னா களி நெடிலடி. ஓகேவா? ஆப்ஷன் டி. கருவிலங்கனி என்பது என்ன? கருவிலங்கனி என்பது வந்து நிறை 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 அப்படின்னா என்னது? கருவிலங்கனி. ஓகேவா? அப்படின்னா நேர் நேர் நிறைங்கிறது வந்து நேர் நேர் தேமா அப்படின்னா தேமாங்கனி. ஓகேவா? நிறை நேர் புளிமா அப்படின்னா புளிமாங்கனி. நேர்நிறை கூவிலம் அப்படின்னா கூவிலங்கனி. கடைசியில் நிறை வந்தால் என்னது? கனி. அடுத்த 45 பாருங்க. பொருந்தா இணை. மாமுன் நிறை வருவது ஒரு இயற்சீர் வெண்டலை. காய்முன் நேர் வருவது வெண்சீர் வெண்டலை. காய்முன் நிறை களித்தலை. கனிமுன் நேர் அப்படின்னா ஒன்றிய வஞ்சித்தலைன்னு கொடுத்துருக்கு. ஒன்றா வஞ்சித்தலை. ஓகேவா? ஒன்றா வஞ்சித்தலை. ஒன்றா வஞ்சித்தலை அப்பனா ஒன்றிய வஞ்சித்தலை என்னது? கனிமுன் நேர்னா ஒன்றா வஞ்சித்தலை. கனிமுன் நிறைனா என்னது? ஒன்றிய வஞ்சித்தலை. ஓகே. யாப்பின் உறுப்புகள் எத்தனை? யாப்பு எத்தனை உறுப்புகள் எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6. 46க்கு வந்து ஆப்ஷன் ஏ. 47 துடைத்து என்பதன் ஓரசை சீர் என்னது? துடைத்து என்பதன் ஓரசை சீர் வந்து பிறப்பு. ஓகேவா? ஆப்ஷன் டி பிறப்பு. பெரியாரின் சிந்தனைகள் எனும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆணை முத்து. ஆப்ஷன் ஏ ஆணை முத்து. அப்புறம் மு வரதராசன் பார்த்தீங்கன்னா தங்கைக்கு அப்படிங்கன்னு எழுதியிருப்பாங்க. தம்பிக்குன்னா அண்ணா, தங்கைக்கு அப்படின்னா யாரு? மு வரதராசன். அண்ணா என்னது? தம்பிக்கு. அடுத்து எஸ்பி சட்டர்ஜி அஞ்சல் தலைகளின் கதை. அஞ்சல் தலைகளின் கதை. ஓகேவா? இதை வந்து மொழிபெயர்த்தவர் யாருன்னா சாம்பசிவம். அஞ்சல் தலைகளின் கதை வந்து மொழிபெயர்ப்பு யாரு அப்படின்னா சாம்பசிவம். அடுத்து 49 புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலின் ஆசிரியர் வள்ளிக்கண்ணன். புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா வள்ளிக்கண்ணன். 50 தங்கைக்கு எனும் தலைப்பில் நூல் எழுதியவர் யார்? இப்போ தான் பார்த்தோம். மு வரதராசன். அண்ணா தம்பிக்குன்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. சாம்பசிவம் வந்து மொழிபெயர்ப்பு அஞ்சல் தலைகளின் கதைகள். ஓகேவா? 51 யாதும் ஊரே யாவரும் கேளீர் என கூறியவர் யார் அப்படின்னா கணியன் பூங்குன்றனார். கணியன் பூங்குன்றனார். 52 பூட்கை இல்லோன் யாக்கை போல. பூட்கை இல்லோன் யாக்கை போல என கூறும் நூல் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு. புறநானூரில் யார் பாடியிருப்பா அந்த இதை அப்படின்னா ஆலந்தூர் கிழார்.
ஆலந்தூர் கிளார். ஓகேவா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதை பிண்டம் அப்படிங்கிறாரு. எந்த எய்மே இல்லாதவன் உடம்பு அது என்னதுன்னு வெறும் சதை பிண்டம் தான், உயிர் இல்லாத போகிறது தான் அப்படிங்கிறாரு. இல்லாதவன் வெறும் சதை பிண்டம். மனுஷனா பிறந்தா ஒரு குறிக்கோள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? நம்ம புறநானூரில் ஆலந்தூர் கிளார் கூறுறாரு. ஓகேவா, அடுத்த 53, இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுட்களை உலக இலக்கத்திலேயே காண்பது அரிது என ஆல்பர்ட் ஸ்வைட்சர் குறிப்பிடும் நூல் வந்து எது? இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுள்களை உலக இலக்கியத்திலே காண்பது அரிது என ஆல்பர்ட் ஸ்வைட்சர் குறிப்பிடும் நூல் வந்து எதுனா திருக்குறள். ஓகேவா, எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் திருக்குறள். 54, படுதிரை வையம் பாத்திய பண்பே என கூறும் நூல் தொல்காப்பியம். ஓகேவா, தமிழ் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம், தொல்காப்பியரோட தொல்காப்பியம். 55, இம்மை செய்தது மறுமைக்கும் ஆமெனும் அறவிலை வணிகன் ஆய் அலன் என கூறும் நூல் வந்து எது அப்படின்னா புறநானூறு. ஆப்ஷன் ஏ புறநானூறு. 56, பொருந்தா இணை எது? உலக தமிழ் மாநாடுகள் நடந்திருக்கு. 1966 மாநாடு எங்கே? கோலாலம்பூரில் நடந்திருக்கு. 1968 சென்னையில் நடைபெற்றிருக்கு. 87 திரும்பியும் கோலாலம்பூர் வந்திருக்கு. 74 பாரிஸ்ன்னு கொடுத்துருக்கு. 74 யாழ்ப்பாணமா? 70 தான் வந்து என்னது பாரிஸ். 70 பாரிஸ், 74 வந்து யாழ்ப்பாணம். ஓகேவா, 1974 யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம் லைப்ரரி எரிச்சிருப்பாங்கல்ல, முக்கியமானது. நம்மளோட எல்லாமே அழிஞ்சு போனதுக்கு ஒன்று முக்கிய காரணம் தான் யாழ்ப்பாணம் லைப்ரரி தான். ஆப்ஷன் டி. ஓகேவா, அடுத்து 57 பாருங்க. தமிழ் சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தருவதாகும். யார் யாரிடம் கூறியது? பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழனுக்கு கூறியது. யாரு? பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழனுக்கு கூறியது எதுல? புறநானூறு. ஓகே, அடுத்து 58, எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு என்றும் நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய்நாடு என்றும் கருதுதல் வேண்டும் என கூறியவர் வந்து செனக்கா. ஆப்ஷன் சி வந்து செனக்கா அப்படிங்கிற ஒரு தத்துவ ஞானி தான் என்ன பண்ணியிருப்பாரு? கூறியிருப்பாரு. எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு, நம் நாடு எல்லா மக்களுக்குமே தாய்நாடு அப்படின்னு கூறியதும் யாரு? செனக்கா தான். இவர் வந்து ஒரு தத்துவ ஞானிமா. 59 பாருங்க. திருவள்ளுவரை உலக புலவர் என அழைத்தவர் யார் அப்படின்னா டாக்டர் ஜியு போப். திருக்குறளை தமிழில் மொழிபெயர்த்திருப்பார்ல, சாரி இங்கிலீஷில் மொழிபெயர்த்திருப்பார்ல, யாரு? டாக்டர் ஜியு போப். அவர் தான் திருவள்ளுவரை உலக புலவர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா, ஒவ்வொரு நாட்டிலையும் அவங்கவுங்க நாட்டுக்கான புலவர்கள் இருப்பாங்க. ஆனால் திருவள்ளுவர் யாரு? உலக புலவர் அப்படிங்கிறாரு. 60, உலக தமிழாய்வு மன்றம் உருவாக்கவும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக்கவும் காரணமாக இருந்தவர் தனிநாயகம் அடிகள். ஆப்ஷன் பி தனிநாயகம் அடிகள். 61, கூற்றை கவனி. கல்யாண்ஜியின் இயற்பெயர் கல்யாண சுந்தரம். இவரோட புனைப்பெயர் வண்ணதாசன் என்ற கதைகள் இயக்கத்தில் வந்து பங்களிப்பு செய்திருப்பார். இவர் எல்லாமே வண்ணதாசன் அப்படிங்கிற பெயரில் தான் எழுதியிருப்பார். ரெண்டுமே கரெக்டு தான். ஓகேவா, அதில் தான் வந்து எல்லாருமே எழுதியிருப்பார். அவரோட இயற்பெயர் கல்யாண சுந்தரம். ஓகேவா, கல்யாண்ஜி, வண்ணதாசன் அந்த மாதிரிலாம் அவர் கூப்பிடுவாங்க. இவரோட ஒரு சிறு இசை என்ற கவிதை தொகுப்பிற்கு வந்து 2016 சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. ஓகேவா, எல்லாமே கரெக்டுமா, அனைத்தும் சரி. 62, அனைவரும் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி முற்றுமை. அனைவரும் என்பதன் இலக்கண குறிப்பு முற்றுமை. 63, பிடிப்பசி கலைய பெருங்கை வேலம் அடிக்கோடிட்ட பொருள் குறிப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் யானை. ஆப்ஷன் சி பெண் யானை. ஆண் யானை அப்படின்னா வந்து என்னன்னா களிறு. களிறுனா என்னது? ஆண் யானை. வேலம் அப்படின்னா வந்து யானையோட. வேலம் அப்படின்னா வந்து யானை. ஆண் யானைனா களிறு, பெண் யானைனா பிடி.
ஓகே. 64 பொருந்தா இணை எது? பிடி பசி 6ஆம் வேற்றுமை தொகை. ஓகே. மென்சினை பண்பு தொகை. ஓகே. கலைய சொல்லிசை அளபடை. ஓகே. பொருள் பொழிக்கும் அப்படின்னா பலவின் பால் அக்ரிணை வினைமுற்றுன்னு கொடுத்துருக்கு. ஆனால் இது பலர் பால் அக்னி பலவின் பால் அக்ரிணை வினைமுற்று வராது மாதிரி. இது வந்து செய்யு என்னும் வினைமுற்று. செய்யும் அப்படிங்கிற எனது வினைமுற்று. பொழிக்கும் அப்படின்னா இனிமேதான் பொழிக்க போதோம்னா செய்யும் அந்த மாதிரி மீனிங்கில் வரும். ஓகே. ஆப்ஷன் டி. 65 பாருங்க. கூற்றை கவனி குறுந்தொகை. 8 தொகை நூல்களுள் ஒன்று குறுந்தொகை. 8 தொகை நூல்களுள் ஒன்று எனது குறுந்தொகை. ஓகே. கடவுள் வாழ்த்து நீங்களாக 401 பாடல்களை கொண்டுள்ளது. கரெக்டு. சௌரி பெருமாள் அரங்கனார் முதலில் இதை பதிப்பித்தார். இதுவும் கரெக்டும். ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 66 வேரில் பழுத்த பலா புதினத்துக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கியவர் யார்? எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்னு கொஸ்டின் கேட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்ப்போம். சு சமுத்திரன் அப்படிங்கிறவர். ஓகேவா. சு சமுத்திரன் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்னா திருநெல்வேலி சீமை. ஓகேவா. திருநெல்வேலியை சேர்ந்தவர். 67 சு சமுத்திரன் நூல்களில் பொருந்தாதது எது? சமுத்திரனோட நூல்களில் பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கதைகளின் கதை. ஆப்ஷன் சி தான் எனது பொருந்தாது. வாடாமலி அவரோட தான். மண்சுமை, தலைப்பாகை, காகித உறவு, பாலைப்புறா எல்லாமே அவரோட தான். ஓகே. 68 அணிகளில் இன்றியமையாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உவமை. அணிகளிலே இன்றியமையாத அணி எது? உவமை அணி. 69 உவமை உவமேயம் எனும் இரண்டும் ஒன்றே என்று தோன்ற கூறுவது உருவகம். உவமையும் உவமேயமும் ஒன்று என தோன்ற கூறுவது எது அப்படின்னா உருவகம். ஓகேவா. அடுத்து 70 பின்வரு நிலையணி எத்தனை வகைப்படும்? பின்வரு நிலையணி 3 வகைப்படும். என்னலாம்? சொல் பின்வரு நிலையணி, பொருள் பின்வரு நிலையணி, அதுபோல சொற்பொருள் பின்வரு நிலையணி. இந்த மாதிரி 3 வகைப்படும். ஓகேவா. அடுத்து 71 துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. இதில் பயின்று வரும் அணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல் பின்வரும் நிலையணி. சொல் பின்வரும் நிலையணி. 72 கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை? கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை அப்படின்னா இது வந்து பொருள் பின்வரும் நிலையணி. ஆப்ஷன் சி பொருள் பின்வரும் நிலையணி. 73 எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. இதில் பயின்று வரும் அணி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொற்பொருள் பின்வரும் நிலையணி. ஆப்ஷன் ஏ சொற்பொருள் பின்வரும் நிலையணி. 74 தேவரணையர் கயவர் அவர்தாம் மேவன செய்தொழுகலான். இதில் பயின்று வரும் அணி வஞ்ச புகழ்ச்சி அணி. 75 சிற்பியின் மகள் என்ற நூலின் ஆசிரியர் பூவண்ணன். ஆப்ஷன் டி பூவண்ணன். அடுத்து 76 விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியையும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மனநிறைவும் வேண்டுமா? அப்படியானால் அதற்கு ஒரு விலை உண்டு. அவற்றுக்கான விலை துன்பமும் தியாகமும் தான். விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரமும் உண்டாகும் மனநிறைவும் வேண்டுமா அப்படின்னு யார் கேட்குறா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நம்மகிட்ட கேட்குறாரு.
விடுதலையினால் உண்டாகக்கூடிய மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகக்கூடிய ஒரு மனநிறைவும் உனக்கு வேண்டும் அப்படின்னா அதுக்கு ஒரு விலை இருக்குது. அந்த விலை என்ன அப்படின்னா துன்பமும் உன்னோட தியாகமும் தான் அதுக்கான விலை. ஓகேவா? அப்படின்னு கூறியது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். 78 சுதந்திரத்துக்கு பின் செசல்ஸ் தூதுவராக பணியாற்றியவர் யார் அப்படின்னா கேப்டன் தாசன். கேப்டன் தாசன். நெக்ஸ்ட் 79 மலேயாவில் உள்ள தமிழர்களின் இரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என கூறியவர் யார் அப்படின்னா சச்சில். ஓகேவா? அடுத்து 80 பாருங்க. நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை, ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை. நான் என் உயிரை கொடுப்பதற்கும் கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை, ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ ராமு. ஆப்ஷன் ஏ ராமு. 81 வாழ்வின் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் மேல்நிலை அடைவான். நாட்டிற்காக உயிர் நீத்த முழு நிலவினை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் வெறும் மெழுகுவர்த்திகள் என்று கூறியவர் அப்துல் காதர். உண்மைதான். ஓகேவா? நாட்டிற்கு உயிர் நீத்த தியாகிகள் முன்னாடி நம்மளாம் ஒரு சிறு மெழுகுவர்த்திகள் போன்றதான். ஓகேவா? சூப்பராக அருமையாக இருக்குது இந்த இது. 82 பாருங்க. இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு எனும் நூலை இயற்றியவர் யாருன்னா மாசு அண்ணாமலை. ஆப்ஷன் சி மாசு அண்ணாமலை. ஓகேவா? 83 திருத்தக்க தேவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? திருத்தக்க தேவர் 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். 84 கூற்று முத்தொள்ளாயிரம் ஆசிரியர் 6ஆம் நூற்றாண்டில் சேர்ந்தவராக கருதப்படுகிறது. 6 கிடையாமல் 5 முத்தொள்ளாயிரம். ஓகேவா? முதல் கூற்று 1 தப்பு. கூற்று 2 பாண்டிய நாட்டை முத்து நாடாகவும் முத்தொள்ளாயிரம் குறிப்பிடுகிறது. பாண்டிய நாட்டை முத்து நாடாக தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஆப்ஷன் கூற்று 2 சரி. அப்படின்னா கூற்று 2 மட்டும் சரி. ஆப்ஷன் சி. 85 6 கிடந்தன அகல் நெடும் தெருவில் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் பி மதுரை காஞ்சி. 86 மதுரை காஞ்சியில் எத்தனை அடிகள் மதுரையை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 354 அடிகள். அது மொத்த அடிகளே 882 தான். 354 அடிகள் மதுரையை மட்டுமே பற்றி சொல்லியிருக்கு மதுரை காஞ்சியில். 87 கூற்று 1 மாங்குடி மருதனார் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். ஓகே. 8 தொகையில் 13 பாடல்களை பாடியுள்ளார். வெரி குட், கரெக்ட் தான். கூற்று 1 2 சரி. ஆப்ஷன் பி. 88 பொறிமயிர் வாரணம் கூட்டுறவு வயமாய் புலியோடு கொழும இந்த அடிகள் மூலம் மதுரை காஞ்சி உணர்த்தும் செய்தி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தியை என்ன பண்ணுகிறது மதுரை காஞ்சி உணர்த்துகிறது. அடுத்து 89 கூற்று 1 மதுரை காஞ்சியை பெருகுவள மதுரை காஞ்சி என்பர். ஓகே. மதுரை காஞ்சி பாட்டுடைய தலைவன் தொண்டைமான் இளந்திரியன் கொடுத்திருக்கு பாண்டியன் நெடுஞ்செழியன். பாண்டியன் நெடுஞ்செழியன். ஓகேவா? கூற்று 1 மற்றும் சரி. அடுத்து 90 ஆகு பெயர் எத்தனை வகைப்படும்? ஆகு பெயர் 16 வகையான ஆகு பெயர் இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் 91 வெறி கமல் கழனியுள் உளுனர் வெள்ளமே இந்த அடி உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதிலே கொடுத்துருக்கான் பாருங்க. மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் உளுந்திருந்தார். ஓகேவா? ஆப்ஷன் ஏ. 92 இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின்
இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். ஓகேவா, இது கரெக்டு தாம்மா. காரணம் பாருங்க, இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமை தமிழர்களுக்கு தான் இருக்குது. அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க, இந்திய தேசிய இராணுவத்தோட இதயம் ஆன்மானாலே அது தமிழர்கள் தான்ப்பா அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேவா, ரெண்டுமே கரெக்டுமா. ஆப்ஷன் ஏ கூற்று சரி, காரணமும் சரி. 93 மாகால் எடுத்த முன்னீர் போல என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சியோட ஆசிரியர் யாரு? மாங்குடி மருதனார். மலைப்படுகடாம் பெருங்கௌசிகனார். முத்தொள்ளாயிரம் வந்து ஆசிரியர் பெயர் தெரியல, குறிஞ்சிப்பாட்டு கபிலர். 94 வயலிடை புகுந்தாய் மணிக்கதிர் விளைத்தாய் வளைந்து செல் கால்களால் ஆரே. வயலிடை புகுந்தாய் மணிக்கதிர் விளைத்தாய் வளைந்து செல் கால்களால் ஆரே. இது யார் பாடியது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாணிதாசன். ஆப்ஷன் பி வாணிதாசன். வயலிடை புகுந்தாய் மணிக்கதிர் விளைத்தாய் வளைந்து செல் கால்களால் ஆரே. 95 எந்த நூலை அறிவியல் கருத்துகளும் தத்துவ கருத்துகளும் அனைவருக்கும் பொதுவான வகையில் இடம்பெற்றிருப்பதால் அதை மதிப்புமிக்க நூலாக பெரியார் கருதினார்? எந்த நூலை வந்து மதிப்புமிக்க நூலாக பெரியார் கருதிக்காரு அப்படின்னா ஆப்ஷன் சி திருக்குறள். ஓகேவா, திருக்குறளை வந்து யாருமே ஒரு சின்ன குற்றம் கூட சொல்லியிருக்க மாட்டாங்க, அப்படிப்பட்ட ஒரு நூல் திருக்குறள். உலக நாடுகளால் போற்றப்படக்கூடிய ஒரே நூல் வந்து எதுனா திருக்குறள் தான். ஓகேவா. 96 சீன சிந்தனையின் பொற்காலமாக திகழ்ந்தது எது அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன், 2ஆம் நூற்றாண்டு. என்ன காரணம்? இந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் யாரெல்லாம்? லாவோட்ஸ், இன்னொன்று கன்ஃபூஷியஸ். இவங்க தான் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் சீனாவில். அதனால தான் அதை என்ன சொல்கிறாங்க, பொற்காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து 97 மகனுக்கு எழுதிய கடிதம் அப்படிங்கிறது யாருடைய சிறுகதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வராதுமா. இது மகனுக்கு கடிதம்ங்கிறது நான் முத்துக்குமார் அவர்களோடது. ஓகே. வண்ணதாசன், இவர் என்ன சொல்லுவாங்க, கல்யாண்ஜி. இவரோட இயற்பெயர் கல்யாண சுந்தரம். இவர் வந்து ஒரு சிறு இசை அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பார், சாகித்ய அகாடமி வாங்கியிருப்பார். 2016. ஓகேவா. நான் பிச்சமூர்த்தி, புது கவிதையின் தந்தை யாரு? நான் பிச்சமூர்த்தி. அடுத்து 98 முண்டி மோதும் துணைவே இன்பம் இவ்வடிவில் இன்பமாக உருவகிக்கப்படுவது எது? இன்பமாக உருவகிக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா துணிவை சொல்கிறாங்க இதில் இன்பமாக. ஓகேவா. 99 நான் மனிதனை சார்ந்தது எதுவும் எனக்கு புறமன்று என்பது யாருடைய கூற்று அப்படின்னா ஆப்ஷன் பி தெரன்ஸ். ஓகேவா. கடைசியாக 100வது கொஸ்டின், தமிழ் பண்பாடு என்னும் இதழை நடத்தியவர் யார் அப்படின்னா தனிநாயகம் அடிகள். ஓகேவா. தமிழ் பண்பாடு என்னும் இதழை நடத்தியவர் யார் அப்படின்னா தனிநாயகம் அடிகள். ஓகே, இதோட 9th முடிஞ்சது. 9th எல்லா 7மே பார்த்தாச்சுமா. அடுத்து வந்து ஒரு ஃபுல் ரிவிஷன் மட்டும் அப்லோட் பண்ணுவோம். அந்த ஃபுல் ரிவிஷனையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா 9th டோட்டலாக கம்ப்ளீட்டடு. அடுத்து 10th முடித்தோடனே ஒரு ஃபுல் டெஸ்ட்டை போட்டு நீங்கள் எதுக்கு தயாராகிடலாம், குரூப் 4 எக்ஸாமுக்கு தயாராகிடலாம். ஓகேவா. அடுத்த நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். படிக்கும் மூன் அகாடமி. நன்றி, வணக்கம்.